ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் த டாக்ஸிக் அவெஞ்சர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும், ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இருக்கும், சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. ஆனால் இந்த கம்பெனியிலேருந்து வர விஷவாயுக்கள் பயங்கரமாக தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளார ஒரு பேச்சு போயிட்டுருக்கும். இந்த கம்பெனியில் இந்த கூட்டுறது பெருக்கிறது இதுதான் வேலையை தான் நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருக்காரு. இவருடைய ஒய்ஃப் இறந்துருவாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், ஒரு குட்டி பையன். அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே குடும்பத்தை அப்படியே நடத்திட்டு இருப்பார். இவருக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்கும். இந்த வியாதினால ஏதோ இன்சூரன்ஸ்னால பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் போய் கேட்பாங்க. ஆனால் அந்த கம்பெனி உடைய மேனேஜ்மெண்ட்டு இவர் ரொம்ப அவமானப்படுத்திடும். இதனால் கோவப்பட்டு எப்படியாவது இவங்களை பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம்லாம் செய்வார். அந்த சம்பவத்தால் இவர் பார்த்தா ஒரு பயங்கரமான உருவம், ஒரு அகோரமான ஒரு உருவம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு அவர் என்னவெல்லாம் பண்ணுறாரு, நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் காமிச்சிக்கிற அந்த விஷுவல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் சாதுவாக அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா இவர் ஒரு பூதம் மாதிரி மாறிடுவார். ஆனால் இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லாவே வந்திருக்கு, நல்லா தான் செய்வார். அதெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எமோஷனல் கனெக்ட் ஆகலைங்க. அப்பா மகனாகட்டும், மற்றபடி இவர் அந்த பரிதாபப்படுறதாகட்டும், எந்த இடத்துலையும் எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகாத போகுது. அது கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. மற்றபடி கதை பார்த்து பழக்கப்பட்ட கதை மாதிரியே தோணுது. ஒரு சில சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி லோவாக போகுது, ஸ்பீடு இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸ்பீடு இல்லை, நார்மலான கதை மாதிரி தான் போகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.